டெலிவரிக்கு போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பேக் கொண்டு போகிற இல்லைங்களா, அதில் என்னென்னலாம் நான் பேக் பண்ணி வச்சேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள். ஜிப்போடு இருக்கிற 2 நைட்டி, அதுக்கப்புறம் ஃபீடிங் மேக்ஸி 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எப்படி என் வீட்டுக்காரர் தான் கூட இருப்பார், அவருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ்ஸு, ஒரு டவலு, அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு 2 ஒயிட் கலர் வேஷ்டி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு வந்து 3 காட்டன் சேரீ, ரேஷன் சேரீ கிடையாதுங்க, 3 காட்டன் சேரீ வேணும்னு சொன்னதுனால அது ஒரு 3 எடுத்து வச்சுருக்கேன். எதுவுமே கட் பண்ணலிங்க, எல்லாமே அங்கே போய் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே தான் ஃபுல்லாக தான் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணுறதுக்கு வந்து சிசர் வேணும் இல்லையா, அதனால் அதை மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன், ஹாட் வாட்டர் அங்கேயே வரும் அதை பிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தேன் கொடுக்குறக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, தேன், அதுக்கப்புறம் சங்கு, அதுக்கப்புறம் ஒயிட் சுகர், இதெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே ரிட்டன் வந்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெட்ஷீட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கில் அது இல்லாமல் என்னோடது அவரோடது எப்பயுமே ஒரு செட்டு ஆதார் கார்டு, அப்புறம் ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்போம். இது கூடவே ஹாஸ்பிட்டலில் மந்த்லி செக் பண்ண ஃபைலு, RCH ஐடி, அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட் அது எடுத்து வச்சாச்சு. குழந்தைக்கு வேறு எதுவும் இப்போதைக்கு வாங்கக்கூடாதுங்கிறதுனால வேறு எதுவுமே வாங்கலைங்க.